போதி போன்சாய் நர்சரி கார்டன்லேருந்து பேசுகிறோம். திருச்சி கேகே நகரில் RDESL அப்படிங்கிற கம்பெனியில் 12,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கார்டன் கிராஸை அமைச்சு கொடுத்தோம். கிராஸ் நல்லா வரணும் அப்படிங்கிறதுனால முதல்ல தேவையில்லாத இந்த மாதிரி களைகளெல்லாம் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி சுத்தமாக நீக்கிட்டு கிராஸ் அமைக்கிறதுக்கு முன்னாடியே கரையான்கள் இல்லைன்னா பூச்சிகள்லாம் வராத மாதிரி முன்கூட்டியே மருந்துகளை அப்ளை பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் கிராஸ் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்கானிக் இயற்கை உரங்களெல்லாம் போட ஆரம்பித்தோம். இப்போ இந்த கம்பெனியை பசுமையாக மாற்றுறதுல அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்காங்க. மின்சார உபகரணங்கள் உற்பத்தியில் அப்படின்னா இபி ரீடிங் மீட்டர் அப்படின்னு சொன்னாலே திருச்சியில் உள்ள சிம்கோ கம்பெனி அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஞாபகத்தில் வரும். சிம்கோ கம்பெனியை தான் இப்போ RDESL அப்படின்னு அழைக்கிறாங்க. அதே சமயத்தில் கேகே நகர் வீட்டில் பூந்தோட்டத்தை அமைக்கிறப்ப இவங்க முக்கியமாக என்ன கேட்டாங்க அப்படின்னா, செடியோட இலைகளுக்கு உரத்தை ஸ்ப்ரே பண்ணுறது நல்லதா இல்லை மண்ணுக்கு அடியில் உரத்தை வைக்கிறது நல்லதா அப்படிங்கிறது கேட்டாங்க. அதாவது செடி அதுக்கு தேவையான சத்தை மண் மூலம் எடுக்க முடியாத நிலைமையில், அதாவது செடி ரொம்ப டல்லாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ செடியோட இலையில உரத்தை ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்போ தான் அதுக்கு தேவையான சத்து உடனடியாக கிடைக்கும். அதே சமயத்தில் செடி ஏற்கனவே நல்லா இருக்கு, நாள் ஆக ஆக அதோட மண் சத்து குறையக்கூடாது அப்படின்னா அப்போ மண்ணுக்கு அடியில் உரத்தை நம்ம வைக்கலாம். இவங்களுக்கு புல் அமைக்கிறப்ப அதாவது ஒவ்வொரு இடமா பேட்சாக ஒவ்வொரு இடமா வைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே சமயத்தில் வெயில் படாத இடத்துல இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் கிராஸையும் அவங்க விருப்பப்படி அமைச்சு கொடுத்தோம். மாடியில் பூந்தோட்டத்தை அமைக்கிறப்ப இந்த மாதிரி செராமிக் பாட்டுகளை அமைக்கிறது ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம்.